பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் நிற்கின்றோம். பண்டிகை காலங்களிலே தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் எனப்பட்ட வார்த்தையின்படியே வருகிற சனிக்கிழமை என்று ஆசிரியத்தில் நடைபெறுகிற நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது அநேக ஏழைகளோடு கூட சேர்ந்து நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட இருக்கின்றோம். நீங்கள் ஏராளமான பேர்கள் அடியாருடைய அழைப்பை கேட்டு சேலைகளை வாங்கி அனுப்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி வாரமாக இருக்கிறபடியினாலே அவருடைய பெயர்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்த்தாண்ட பகுதியிலிருந்து சகோதரி சந்திரா தாமஸ் அக்கா 15 சாரி, அருமை மகள் சுஜா பிரீத்தி 2 பேண்ட் ஷர்ட்டு, டாக்டர் சுவீனா ரோஸ் 2 சேலை 1 ஷர்ட்டு, சகோதரி பென்சி 1 சுடிதார், ஐசக் ஐயா திருநெல்வேலி 50 சேலைகள், லாரன்ஸ் ஐயா பெருங்குடி 25 சேலைகள், ஆக்சலா டீச்சர் 10 சேலைகள், ரோசம்மா சேவியர் ஐயா குடும்பம் 20 சேலைகள், 1 மூட்டை அரிசி, ஹலனம்மா ராணித்தோட்டம் 5 சாரி, புனிதாக்கா நாகர்கோவில் 10 சாரி, 1 துண்டு 1 சாரம், மருதகுளம் தம்பி சுஜித் 3 சேலை 1 துண்டு 1 சாரம், மெர்லினக்கா ஏஎன் குடி நாகர்கோவில் 6 சேலைகள் விலையுந்த சேலைகள் என்று நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வள்ளநாட்டை சார்ந்த சகோதரி சுந்தரி அவர்களும், கரிசல்பட்டை சார்ந்த மகிழம்பு லட்சுமணன் தம்பதியும், பண்டாரவளை சேர்ந்த தானியல் அவங்க ஐயா குடும்பத்தாரோடைய பிள்ளைகளும், இன்னொன்று பார்வதிபுரத்திலிருந்து ஒரு அல்ஃபோன்ஸ் எனப்பட்ட சிஸ்டரும், இன்னொரு தம்பியும் 5 ஆடுகள் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 5 ஆடுகள் அவசரமாய் தேவைப்படுகிறது என்பதை அறிவிக்க ஆசைப்படுகிறேன். ஏவப்பட்டால் ஆட்டுக்கடாக்களை கொடுத்து நீங்கள் தாங்கலாம். நமது ஊழியத்தின் சார்பாய் நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர்களும் ஆசிரியத்தில் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதுதான் அது மிகப்பெரிய முக்கியமான காரியம். எனவே தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறவர்கள் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்க ஆசைப்படுகிறேன். இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவையும் நாம் பரிமாறி வருகிறோம். தாராளமாக நீங்கள் வந்து சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படலாம். இந்த நாட்களிலே நமது ஊழியத்தை சார்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன்.
அதை போலவே ஏற்கனவே திருமணமாகி உடைந்து போனவர்கள் சட்டப்பூர்வமாக பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை பார்க்க நாம் ஆசைப்படுகிறோம். நான் அவர்களை குறித்து அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகளுக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. பிஇ ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறாங்க. நல்லா படித்து நல்லா இருக்கிற ஒரு வேலை பார்க்குற மகள். அவர்களுக்கு படித்து வேலை பார்க்கிற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதான தம்பி. அவர் நல்ல வேலை பார்க்குறார். 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல ஒரு குணசாலியான மனவாட்டி தேவை. அடுத்தாப்பில் திருச்சி சிட்டிக்குள்ளே பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அப்படி அன்பு மகன் 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்காங்க. அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அவர்களுக்கும் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனவாட்டி தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. 27 வயதாகிற இளம் விதவை. ஒரு குழந்தை உண்டு. குழந்தையோடு ஏற்றுக்கொள்ள மன விருப்பமுடைய நல்ல தம்பிமார்கள் தேவை என்பதை அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, உபாகம் 29:5 பின்பகுதி. உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் தன்னுடைய வெளியேற பெற்ற அன்பின் நிமித்தமாக இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை இருக்க இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருடங்கள் மிகப்பெரிய கிருபையை அளிக்கின்றார். 40 வருஷமாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஷர்ட்டோ அந்த பேண்ட்டோ இல்லைன்னா சாரியோ இல்லைன்னா அவங்க காலில் இருந்த செப்பல்ஸோ அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சான். கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு கலர் கூட போகவே இல்லை. அந்தளவுக்கு ஆண்டவர் அவர்களை அளவில்லாமல் அன்லிமிட்டடாக ஆசீர்வதித்தார், சந்தோஷப்படுத்தினார். இதை நாம் தியானிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது தேவனுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது, தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்வளவு உண்மையுடையவராக இருக்கின்றார், அவர்களுக்கு எவ்வளவு தனித்தன்மையை கொடுக்கின்றார், உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் இல்லாத கிருபைகளை கொடுக்கிறார் என்பதை புரிய முடிகிறது. நீங்கள் யாருடைய பிள்ளையாய் இன்றைக்கு இருக்கின்றீர்களா? தினந்தோறும் இந்த பிஸியான இந்த உலகத்தில் எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லை பிரதர்ன்னு சொல்கிற இந்த உலகத்தில் நீங்கள் நேரத்தை கண்டுபிடித்து முழங்கால் படிக்கிட்டு கருத்தாய் ஜெபிக்கின்றீர்களா? பைபிளை சின்ன பிள்ளையை போல தினந்தோறும் நீங்கள் வாசிக்கின்றீர்களா? அப்படி விருப்பப்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்படி என்றால் இந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் என்ன கிருபையை கொடுத்தாரோ அதை போலவே உங்களுக்கும் கொடுப்பார். உங்களுடைய வஸ்திரம் பழசா போகாது, உங்களுடைய சரீரம் பழசா போகாது, உங்களுடைய வல்லமைகள், உங்களுடைய அதிகாரங்கள் பழசா போகாது, உங்களுடைய பணம் பழசா போகாது. உங்களை தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்ற ஆண்டவர் விடவே மாட்டார். பிசாசு உங்களை தொடவே விட மாட்டார். ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. நாள்தோறும் அதிசயங்களை காண செய்து உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 1 அதிகாரம் 41 வசனம் முதல். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இது ஒரு அற்புதமான வசனம் என்று நினைக்கின்றேன். இந்த உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்காது என்றே நான் நினைக்கின்றேன். எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். அதிசயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வயதான காலத்தில், தள்ளாத காலத்தில், தலைமுடியெல்லாம் நரைமுடியாகிவிட்ட காலத்தில் அவர்களுக்கு மிகவும் அதிசயமாய் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் எனப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியக்காரன் இந்த கர்ப்பத்துக்குள்ளே வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஆணுடைய தொடுதலே அறியாத ஒரு பெண் பரிசுத்த ஆவியானவர்களை கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். அவர்கள் மரியாள். 2 பேருக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட மரியாள் ஓடி போகிறாங்க. எலிசபெத் வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. மரியாளோட வயிற்றுலையும் குழந்தை இருக்கிறது. எலிசபெத்துடைய வயிற்றில் அதுக்கு முன்னாலே கொஞ்சம் சீனியராக அங்கே யோவான் ஸ்நானகன் இருக்கார். இவங்க போன உடனே அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் நடைபெறுகிறது. மரியாள் அங்கே வந்திருக்கிறார். வயிற்றுக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார், உள்ளே இருக்கிறார் குழந்தையாக. அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து யோவான் ஸ்நானகன் பார்க்குறார். இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம் என்று நினைக்கின்றேன். உடனே அவர் மகிழ்ச்சியில் துள்ளாரா, ஏசப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி துள்ளாரா. அதைத்தான் பிற்பாடு எலிசபெத் குறிப்பிடுறாங்க, என் வயிற்றுக்கிற குழந்தை துள்ளிற்று. கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம். இந்த செய்தி மிகவும் ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்று நான் நினைக்கின்றேன்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் அங்கே நடக்கின்றன. அந்த உள்ளே இருக்கிற குழந்தை, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும்? பொதுவாக ஒன்றும் தெரியாது, அது உள்ளே அப்படி படுத்து கிடக்கும், அவ்வளோதான். 10 மாதம் உள்ளே தான் இருக்கணும். ஆனால் இந்த குழந்தை உள்ளே இருந்து நடக்கிறது பார்க்கறது, யோவான் ஸ்நானகன் பார்க்குறாரு. ஓ, யார் வந்திருக்கிறா? மரியாள் அம்மா வந்திருக்கிறாங்க. யார்? அவங்க வயிற்றுக்குள்ளே ஆண்டவர் இருக்கார, குழந்தையா இருக்கார, ஓ அப்படின்னு சொல்லி குதித்ததான். தேவனால் தரப்படுகிற பிள்ளைகள் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. கண்கள் எவ்வளவு சிறப்பான கண்களாக இருக்குது. அவங்களுடைய மூளை எவ்வளவு சிறப்பான மூளையாக இருக்கிறது. எல்லா எக்ஸ்ரேயை விட, எம்ஆர்ஐயை விட, அவங்க பெட் ஸ்கேனை விட அவங்க எவ்வளவு வல்லமை படைத்தவங்களாக இருக்காங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறதெல்லாம் இந்த வசனம் தெளிவாக காண்பிக்கின்றது. இதற்கு இணையாக நாம் எங்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கவே முடியாது. அநேக கூட்டங்களுக்கு நான் போய் பிரசங்கிக்கும் பொழுது, கன்வென்ஷன் கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இதே மாதிரி நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள், கிறிஸ்துமஸ் கூட்டங்கள், கொண்டாட்டங்கள், நான் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே இருக்கிட்ட கேட்பேன், யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் எப்பொழுது முதலாய் சந்தித்தார்கள் என்று. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏசப்பா ஞானஸ்தானம் பெற வந்தாங்க இல்லையா, வரிசையிலே நின்று ஏசப்பா வராங்க. நான் கடவுள் எனக்கு வரிசை கிடையாதுன்னு அவர் சொல்லலை. அவர் வரிசையிலேயே நிற்கிறார். 1 மணி நேரமா, 2 மணி நேரம், 3 மணி நேரமா நமக்கு தெரியல. 2 நாட்களிலே யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கு பாதையை அவர் செவைப்படுத்துகிறார். அதனால் நிறைய பேர் வந்து அங்கே அவர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்குகிறாங்க. நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று தான் ஊழியத்துக்கு வரணுங்கிறதுனால அவரும் லைன்லேயே நின்று போனாராம். இந்த யோவான் ஸ்நானகனுக்கு அவர் கணத்தை எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஊழியம் செய்ததுனால. ஊழியம் செய்கிற எவருக்கும் ஆண்டவர் கணத்தை கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. அது எவ்வளவு சாதாரணமானவங்களா சமுதாயத்தின் பார்வையில் இருந்தாலும், சொந்த பந்தங்களின் பார்வையில் இருந்தாலும், அற்பமாக கேவலமாக நினைச்சாலும் ஆண்டவர் அவங்கள எவ்வளவு கனமாக பார்ப்பாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 1. 2வதாக அங்கே சொல்றாரு, நீர் என்கிட்ட கண்டுபிடிச்சிடாரு, நீர் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கு, நான் தானே உங்ககிட்ட எடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. பிறகு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஏசப்பா நீதி நிறைவேறட்டுன்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு யோவான் ஸ்நானகன் முன்பு தன்னை தாழ்த்தி அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை மாறி இறங்கி வரார். அப்பொழுது பிதாவானவர் இவரை நேசகுமாரன் இடத்துல பிரியமாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறார். இதைத்தான் மக்கள் சொல்லுவார்கள், இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் இங்கே தான் சந்தித்தாங்கன்னு சொல்லிட்டு. உண்மைதான், அவள் 2 பேரும் அங்கே தான் சந்தித்தாங்க. ஆனால் அது முதல் சந்திப்பு அல்ல. முதல் சந்திப்பு 2 பேரும் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நடந்து விட்டது. மரியாள் வயிற்றுலையும் குழந்தை இருக்குது, இவங்க வயிற்றுலையும் குழந்தை இருக்குது. யோவான் ஸ்நானகன் கொஞ்சம் சீனியராக இருக்கிறதுனால அவர் நல்லா வளர்ந்துருக்கார். உள்ளே இருந்தே பார்த்து சொல்கிறார், குதிக்கிறார். சந்தோஷத்தில் வந்து குதிக்குது, குழந்தை வந்து குதிக்குது. ஹாப்பி. ஒரு சமயம் என்னுடைய காரில் திரும்பி வரும்பொழுது என்னை மாணவி அவங்க அம்மாவோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலோடி வந்து காரை ஸ்லோ பண்ண உடனே அந்த மாணவி காலேஜில் படிக்கிறாங்க, 18 வயசா, குதின்னு குதிச்சாங்க. எங்கள் சார் வந்திருக்காங்க, எங்கள் சார் வந்திருக்காங்க, எங்கள் சார் வந்திருக்காங்கன்னு சொல்லி குதின்னு குதிச்சாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது. சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் குதிக்கிறது. கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, 6 அடிச்சிட்டாங்கன்னோடனே ரசிக பெருமக்கள்லாம் குதிக்கிறாங்க, ஓயின்னு சொல்லி குதிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கும் கூட உண்டு என்பதை இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். குதிக்கிறாங்க சந்தோஷத்தில், அவங்க அப்படி குதிக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் சமீபத்தில் அர்ஜென்டினாவுடைய சூப்பர் ஸ்டார், ஃபுட்பால் சூப்பர் ஸ்டார் இந்தியாவுக்கு வந்த பொழுது, கொல்கத்தா மைதானத்தில் வந்த பொழுது ரசிக பெருமக்கள் குதித்து சந்தோஷத்தில் அவங்க தடைகளை உடைத்து உள்ளே போய் ரொம்ப நேரம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் ஸ்பாயில் ஆகி நின்று போச்சு. அது ரசிகர்களுடைய உற்சாகத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் இடையில போயிடுறாரு ஒரு சில ரசிகர்களுடைய அட்ராசிட்டியால்.
உடனே ஏனே ரசிகர்லாம் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியத்தை அடித்து உடைச்சி நொறுக்குனாங்கன்னு சொல்லி பேப்பரில் வாசிக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அந்த லயனல் மெஸ்ஸிங்கிறவர் வந்து இந்திய ரசிகர்களை பார்த்து என்ன நினைத்திருப்பார் என்பது தான். மனிதர்கள் ரசிகர்களுடைய ஆர்வம் நியாயமானது. அதுக்காக சேரை உடைச்சி அதை உடைச்சி என்ன ஆக போகுது? உலகப்புறமான மக்களுடைய கொதித்தல், உலக மக்களுடைய அந்த சந்தோஷங்கள் இப்படி தான் உடைக்கிறதுல தான் போய் நிற்கும், அட்ராசிட்டியில் தான் போய் நிற்கும். சில நேரங்களில் மரணத்தில் போய் தான் நிற்கும். குதிச்சு நெரிக்கிற பொழுது மரணத்தில் தான் போய் நிற்கிது, கூட்ட கூட்டமாக செத்து போகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளையுடைய சந்தோஷம் குதிக்கிறதுங்கிறது எதில் போய் முடியுது அப்படின்னா, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதில் போயிருக்கிறது. யோவான் அப்பவுமே அவர் ஆவியில் இருந்தார், அப்பவுமே பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சிருந்தார். தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார், ஊருக்கு வெளியே போனார், யோர்தான் நதிக்கரைக்கு போனார், ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்தார். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசித்தார். ஒட்டகத்தினான உடைய அவர் கச்சை கட்டி அவர் போட்டிருந்தார். கடிந்து பேசினார், ஊழியம் செய்தார். எத்தனையோ பேருடைய மனம் திரும்புதலுக்கும் ஞானஸ்தானத்திற்கும் யோவான் ஸ்நானகன் காரணமாக இருந்தார். பிரித்துக்குரியவர்களை நாம் வாசிக்கிறோம். இங்கே கொல்கத்தாவிலும் இருக்கட்டும், இங்கே ரசிகர்கள் கூடினாலும் சரி, சந்தோஷத்தில் அவங்க குதிக்காங்க, ஆரவாரிக்கிறாங்க. ஆனால் இறுதியில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது அங்கே அடித்து உடைத்து நாச மோசங்கள் ஏற்பட்டு கண்ணீரோடு ஒரு கூட்டம் ஓடுது. ஒரு கூட்டம் தப்பிக்க முடியாமல் கீழே விழுந்து மிதிக்கப்பட்டு செத்து போகிறது. இது உலகப்புறமான கொண்டாட்டங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய கொண்டாட்டங்கள். யோவான் ஸ்நானனுடைய குதிப்பு சந்தோஷம் இல்லை, நன்மையாய் முடிந்தது, ஆத்தும ரட்சிப்பிலே முடிந்தது. உங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னு சொல்லி பிள்ளைகள் குதிப்பாங்க. பிரியாணி வந்துருச்சு, பிரியாணி வந்துருச்சு, சுக்கா வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாலிபர்கள் குதிப்பாங்க. ட்ரெஸ் வந்துருச்சு, ட்ரெஸ் வந்துருச்சு, நகை வந்துருச்சுன்னு சொல்லி வாலிப மகள் குதிப்பாங்க, கொண்டாடுவாங்க. யோவான் ஸ்நானன் ஆண்டவரை கண்டேன், ஆண்டவரை கண்டேன், கடவுளை கண்டேன்னு சொல்லி யோவான் ஸ்நானன் குதிச்சார். நீங்க எதுக்காக குதிக்கீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க எதுக்காக கொதிக்கிறீங்க? எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது? எது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது? இயேசுவை கண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நான் கண்டேன், ஒரு அழைப்பை நான் பெற்றேன். இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா? இல்லை என்றால் வேறு உலகப்புறமான காரியங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா? உலகப்புறமான கொண்டாட்டங்களும் சந்தோஷங்களும் அழிவையே நோக்கி அழைத்து செல்கின்றன. அது திருப்தியை தரவே தராது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கொண்டாடுகிற பொழுது, ஆவிக்குரிய கொண்டாட்டங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது, அது ஆத்தும ரட்சிப்பிலே கொண்டு போய் விடுகிறது, பரலோக பாக்கியத்தை நமக்கு தருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த இடத்திலே நாம் காண்கின்றோம், இதைத்தான் பார்த்து நாம் சந்தோஷப்படுகின்றோம். நம்முடைய கொண்டாட்டங்கள், குதித்தல்கள், சந்தோஷங்கள் யோவான் ஸ்நானகனுடைய கொண்டாட்டத்தை போல் இருக்கட்டும். அவர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே குதித்து கொண்டாடினார். நான் கிறிஸ்துவை கண்டுவிட்டேன், நான் இயேசுவை கண்டுவிட்டேன், நான் கடவுளை கண்டுவிட்டேன் என்று அவர் கொண்டாடினார், குதித்தார். நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வேலை கிடைச்சிருச்சு, நான் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எவ்வளோ பேர் குதிக்கிறாங்க. நான் பிஹெச்டி முடித்த அன்னைக்கு எனக்கு எஸ்டிசியில் வச்சு நடந்துச்சு, சிலா தங்கராஜ் மேம் கைடு. ஐயோ, நான் குதித்தேன், நான் பிஹெச்டி முடிச்சுட்டேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் அவ்வளவு கடினமாக உழைத்திருந்தேன். எத்தனையோ இரவுகள் நான் தூங்காமல் உட்காந்து டைப் பண்ணி அந்த தீசிஸ்லாம் ரெடி பண்ணி உழைத்து வாசித்து கடினப்பட்டு இறுதியிலே நான் அந்த பிஹெச்டி கண்டுபிடித்தேன், ரிவார்ட் ஆனேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பிரியத்துக்குரியவர்களே, நான் அதெல்லாம் இப்பொழுது எனக்கு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு இடத்துல ஊழியத்தை செஞ்சுட்டு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பணியை நான் செய்தேன், அநேக ஜனங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க காரணமாக இருந்தேன். தேவனை பயன்படுத்தினார், தேவனை ஆசீர்வதித்தார். அநேக மக்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சந்தோஷமா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போவதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உணருங்கள், நம்முடைய சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கட்டும், நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கட்டும்.
உலகப்புறமான மக்கள் கிறிஸ்மஸ் வேற மாதிரி கொண்டாடுறாங்க. நமக்கு அவைகள் வேண்டாம், நமக்கு அவைகள் வேண்டாம் என்று உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அதுக்கு பிறகு அந்த லூக்காவை நீ வாசித்தீங்கன்னா, மரியாளை வாழ்த்தி எலிசபெத் அம்மா சங்கீதம் பாடுறாங்க. ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாமோ சொல்லி என் குழந்தை துள்ளிட்டு அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு சங்கீதத்தை பாடுறாங்க. அதுக்கு பிறகு மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தி கடவுளை வாழ்த்தி நன்றி சொல்லி அவங்க ஒரு சங்கீதத்தை பாடுறாங்க. மாறி மாறி அவங்க பாடி துதிக்கிறாங்க. அவங்க அப்படி தான் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கு உங்கள் வீட்டில் மீட்டிங் உண்டா? ஆண்டு துதித்த சங்கீதங்கள் உண்டா? உங்கள் வீட்டில் நீங்கள் ஊழியக்காரரை வர வைத்து குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டி நீங்கள் வாழ்த்தி பாடுறீங்களா? ஆண்டை துதிக்கிறீங்களா? மாறி மாறி ஒவ்வொருத்தராக பைபிளை வாசிக்கிறீங்களா? எப்படி கிறிஸ்மஸை கொண்டாட போகிறீங்க? கொங்கராய்க்குறிச்சி சார்ந்த அன்பு தம்பி மேத்யூ, அவங்க அக்கா டாக்டர் விஜிலா அக்கா நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி, மும்பையில் இருக்காங்க டாக்டர் அம்மா. தம்பி மேத்யூ கனடாவில் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும், அவங்க அம்மா வழியில் அப்பா வழியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க இதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் அவங்க எல்லாம் சேர்ந்து வருஷந்தோறும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி குடும்பமாய் சேர்ந்து பாட்டு பாடி கீபோர்டு போட்டு என்னை சில வருஷங்களில் மெசேஜ் கொடுக்கலாம் அழைச்சிருக்காங்க. நான் போய் கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்து அந்த லீவு நாட்களில் அவங்க இப்படி கடவுளை தேடி அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மரியாள் அவர்கள் வாழ்த்தி பாடினார்கள், எலிசபெத் வாழ்த்தி சங்கீதங்களை பாடினாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ். இன்னைக்கு நாமும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதை கண்டிப்பாக செய்யணும். குடும்ப ஜபங்கள் ஒன்றும் இல்லையா, குடும்ப ஜபத்தில் அதிக நேரம் செலவழிக்கணும். ஆண்டவரை வாழ்த்தி பாடணும், ஆண்டவர் துதிக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் வளர்த்து பாருங்கள். கிறிஸ்மஸ் அன்றைக்கினா ஜபம் இருக்கும், ஆண்டவரை மரியாள் மாறி எலிசபெத் மாறி வாழ்த்தி பாடணும்னு உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டிங்கன்னா அவங்க எத்தனை வயசானாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படி தான் கொண்டாடுவாங்க. சங்கீதங்களை பாடி ஆண்டவர் துதித்து அவங்க குடும்பமாக அமெரிக்காவுக்கு போனாலும் இங்கே போனாலும் அப்படி தான் கொண்டாடுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு கொண்டாடி அப்படி ஜாலியாக இருந்து குதிச்சு கொண்டாடிங்கன்னா அவங்களும் இதான் கிறிஸ்மஸ் போலக்குன்னு சொல்லி அவங்களும் வாழ்நாள் பிறகு அப்படி தான் கொண்டாடுவாங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மரியாளையும் எலிசபெத்தையும் மறந்து விடாதிருங்கள், அவர்கள் கொண்டாட்டத்தை மறந்து விடாதிருங்கள். அவங்களுடைய பார்வை ஆவிக்குரிய பார்வையாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் ஆவிக்குரிய கிறிஸ்மஸாக இருக்கட்டும். பிரியாணி வேண்டும், புது வஸ்திரம் வேண்டும், எல்லாம் வேணுங்கிறோம், அவசியம்தான். ஆனால் அது கொண்டாட்டங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத இதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்க. அப்பொழுது நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இறைவாக எவ்வளோ அருமையான ஒரு கிறிஸ்மஸ் செய்தி அப்பா, எவ்வளோ அருமையான ஒரு கிறிஸ்மஸ் செய்தி ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில், கடவுளை குழந்தையை பார்த்த மாத்திரத்தில் அவர் துதித்தார், கொண்டாடினார். ஆண்டவரே எவ்வளோ சந்தோஷம். மரியாளை பார்த்த மாத்திரத்தில் எலிசபெத் அம்மா குதித்தார்கள், கொண்டாடினார்கள், சங்கீதங்களை பாடினார்கள். மரியாள் சங்கீதங்களை பாடி ஆண்டவரை துதித்து அவர்களும் சங்கீதங்களை ஏற்றி அவர்கள் கொண்டாடினார்கள். இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்மஸ் அப்பா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாரும் ஐயா. கிறிஸ்மஸ் அன்றைக்கு குடித்து வெறித்து ஆண்டவரே புது வஸ்திரத்தை போடுவதான் கிறிஸ்மஸ் என்று நினைத்து, ஆண்டவரே பிரியாணி சாப்பிடுவதான் கிறிஸ்மஸ் என்று நினைக்கிற எத்தனை பேர்களை காண்கிறோம். அதெல்லாம் தேவைதான் அப்பா. குடித்து வெறிக்க வேண்டாம், நல்ல ட்ரெஸ் பண்ணட்டும், ஆலயத்துக்கு செல்லட்டும். ஆனால் குடும்பமாய் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் மெய்யான கிறிஸ்மஸ் என்பதை அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உள்ள இதயத்தை தார் இந்த கிறிஸ்மஸை அப்படியாய் மாற்றும் ஐயா. இறைவா, இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் தாரும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். வியாதிகள் மறையட்டும். உலகமே கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது இந்த வியாதி வந்துருச்சு எங்கள் வீட்டில், நாங்கள் எப்படி கொண்டாட முடியும்? இப்படி ஒரு வியாதி படுத்தவங்க வீட்டில் இருக்கும்பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி இயேசுவை நினைக்க முடியும் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதிசய சுகத்தை தாரும். கிருமிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் நடக்கட்டும். தேவனுடைய கரங்களில் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இறைவா, இந்த நாளிலும் கூட ராஜா, சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ வியாதிப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எந்திக்கட்டும். மூளை வேலை செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு மூளை வேலை செய்யட்டும். முதுகெலும்பு வேலை செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு முதுகெலும்பு வேலை செய்யட்டும். ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஏசப்பா. பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. பண நெருக்கடிகளை மாற்றுங்க. கடன் பாரங்களை மாற்றுங்க. வட்டி கடன்களை மாற்றுங்க. நெருக்கடியில் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்கி அவருடைய வியாதிகளை மாற்றுங்கப்பா. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படட்டும். ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படட்டும். உற்சாகம் ஏற்படட்டும். வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, கடனை அடைக்க தெரியலையே, வட்டி அடைக்க முடியலையே, செலவுக்கு காசு இல்லையே, எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடுவேன், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பேன். இதையெல்லாம் மாற்றி அவர்களை அற்புதமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவாமுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படட்டும். போதை அடிமைத்தனங்கள் குடித்து 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 தங்களையே அழித்து கொள்கிற, குடும்பத்தாரை வேதனைப்படுத்துகிற அந்த மக்களையும் கூட சந்தியும். மொபைல் அடிமைத்தனங்கள், வாலிபத்து பாவங்கள், பைக்கில் வேகமாக போகிறது, பின்னால் உட்கார்ந்துருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஆபத்து. கத்தி மேல் உட்கார்ந்துருப்பது மாதிரி எப்பவும் உயிர் பெறலாம் ஐயா. அவளை சந்தித்து அவளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. நீர் அப்படியே செய்வீர். உமக்கு சோத்திரம். தேவனுடைய பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைவா, ஏசப்பா, வயதானோக்கில் விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, வீடு இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, நல்ல காரியங்களை கை காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்கள் வாய்க்க முடிய செய்யும். ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசிரியர் ராஜ்யப்பள்ள தொட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற மக்களை ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதிரத்தில் சேர அநேகர் அழைத்து கொண்டு வாரும். சத்தத்தை கேட்டு ஜபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே, ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அன்னியோடு ஐக்கியமும், உலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. Hallelujah, hallelujah. God bless you. Amen.